எவன் நாளை படைத்தானோ, எவன் மாதத்தை படைத்தானோ, எவன் வாரத்தை படைத்தானோ, அவன் எது சிறப்பு என்று சொல்கிறானோ அது சிறப்பு தான். மாதங்கள்ல சிறந்த மாதம் 4 மாதம், ரமலானுடைய மாதம் இது சிறந்த மாதம். இந்த இரவையும் பகலையும் அல்லாஹ் தான் புரட்டி 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 கொண்டு வருகிறான். அல்லாஹ் அல்லாத எந்த தெய்வத்தினால் அந்த பகலை கொண்டு வர முடியும்? அல்லாஹ் கேட்கிற கேள்வி சகோதர சகோதரிகளே, நம்மட வாழ்க்கையில இருக்கிற பகல் மட்டும்தான் நிச்சயமானது, இரவு என்பது நிச்சயமற்றது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிறார். இரவில் தான் நாம் இறக்கி வைத்தோம். இரவு நேரம் என்பது பாவம் செய்வதற்கான நேரம். இரவு நேரம் என்பது யூடியூபுகளோடு உள்ள பாவங்களை பயங்கரமாக செய்கின்ற ஒரு நேரம். இரவு நேரம் என்பது யாரும் காணாத ஒரு அக்கம் பக்கம் போய் செய்கிற ஒரு பாவத்துக்கான ஒரு நேரம். எத்தனை பேரு சகோதர சகோதரிகளே தூக்கம் இல்லாம டென்ஷன்ல ஸ்லிப்பிங் மாத்திரை எடுத்து தூக்கம் வருகுதில்லப்பா, தூக்கம் வருகுதில்லப்பா, அல்லாஹ் தூக்கத்தை பறிச்சுட்டாண்டு வைங்க, வாழ்க்கையை முடிஞ்ச. குர்ஆனிய வசனம் கேட்க 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 நன்மை. டேய் விடிய விடிய போன் பார்க்காதடா, விடிய விடிய கேம் விளையாடாதடா, டேய் ஏடா இப்படி இருக்கிறா என்ற அந்த பிள்ளைகளை கடித்து கொள்ளாமல் பிறகு சொல்லுங்கள், பிஸ்மிக ரப்பி, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன். பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, மகன் இப்ப நீங்க தூங்க போறீங்க ராஜா, இந்த தூக்கம் என்பது என்ன தெரியுமா? இரவுல தூங்குற தூக்கம் என்பது என்ன தெரியுமா? மௌத்து தங்கமே. என்ன நாள்ல உங்களை கல்யாணம் முடிச்சனோ தெரியாது, அன்றைக்கு வந்த முசீபத்து இன்னும் தீரல. யாரை ஏசுறோம்? அல்லாஹ்வை ஏசுறோம். காலத்தை திட்டாதங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தருவேன், அந்த வார்த்தையை நீங்க காலையிலையும் மாலையிலையும் ஓதுவீர்கள் என்றால் உங்களுடைய கவலை போய்விடும், உங்களுடைய கடன் உங்களை விட்டு இல்லாமல் ஆகிவிடும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போட்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயின் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த புனிதமான இந்த மாதத்திலே நரகத்தின் விடுதலை அளிக்கப்படுகிற இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும், நம்முடைய தாய் தந்தை எல்லோரையும் அந்த நரகத்திலே இருந்து பாதுகாத்து சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சிறப்பான ஒரு மாதத்தின் இறையச்சத்தை மனிதனுக்கு இயல்பாக ஊற்றக்கூடிய ஒரு மாதத்திலே நானும் நீங்களும் முதலாவது நோன்பை நோற்றவர்களாக இரண்டாவது நோன்பை நோக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவை அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி
கியாமுல் லைல் என்ற தொழுகையை தொழுதார்களோ அப்படி தொழுதுவிட்டு அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் கேட்கவும் பேசவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இரவும் பகலும் ஒரு இறைவனுடைய அத்தாட்சி, ஒரு இஸ்லாமிய பார்வை. நம்ம வளமையாக வாழுகின்ற இந்த நாட்கள் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் பகலை அடைகிறோம், பகலை அடைந்தால் இரவை அடைகிறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கைகள் என்ன செய்கிறது, தொடர்ச்சியாக இரவும் பகலும் மாறி மாறியே வருகிறது. ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த இரவும் பகலும் எவ்வளவு ஒரு முக்கியமானது என்பதை இந்த குர்ஆனை வாசிக்கிற பழக்கம், இந்த சுன்னாவை வாசிக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய உறவுகள்கிட்ட இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் இதை இந்த இறை விசுவாசிகளுக்கு விளங்கப்படுத்துகிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். இங்கு சொல்லப்படுகிற போது நிறைய குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும். அதை நீங்கள் கேட்கிற போது என்ன உணர்வுகளோடு கேட்க வேண்டும் என்றால், என்னை படைத்த அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தில் இன்பங்களிலெல்லாம் உயர்ந்த இன்பம் என்னை படைத்த ரப்பை கண்ணால் காண்பதுதான் இருக்கிற இன்பங்களில் உயர்ந்த இன்பம். அதை விடவும் சுவர்க்கத்தில் ஒரு பெரிய இன்பம் என்ன செய்யாது, இருக்காது. அதுதான் இன்பம். நம்மளை படைத்த அல்லாஹுவை சுவர்க்கத்தில் அவனுடைய அருள் பார்வையோடு பார்ப்பது என்பதுதான் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பம். அப்படிப்பட்ட அல்லாஹுவை பார்ப்பதற்கு ஆசையோடு இருக்கிற நானும் நீங்களும் அந்த அல்லாஹுடைய பேச்சு, அவனுடைய வார்த்தை அதை ரொம்பவும் கவனமாக, மரியாதையாக, அதற்கு நன்மை உண்டு என்ற எண்ணத்தோடு, அது என்னை இஸ்லாத்தோடும் ஏகத்துவத்தோடும் இறைவனோடும் தொடர்புபடுத்துகிற ஒரு உன்னதமான வார்த்தை என்று சொல்லுகிற அந்த பய உணர்வோடு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், அதை கேட்க வேண்டும். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் காலம் என்பதை அவன்தான் படைத்தான். ஆனால் அந்த காலத்துக்குள்ளேயே சில நாட்களை விடவும் அல்லாஹு தஆலா சிறப்பித்து வைத்திருக்கிறான். நேரம் எல்லாமே அவனுக்குத்தான் சொந்தமானது. அந்த நேரத்துக்குள் சில நேரங்களை விடவும் சில நேரங்களை இறைவன் சிறப்பித்து வைத்திருக்கிறான். மாதம் என்பது 12 அவனே படைத்தான். ஆனால் அந்த மாதத்துக்குள் சில மாதங்களை விட சில மாதங்களை அவனே சிறப்பித்து வைத்திருக்கிறான். அதனால நம்மளும் சிறப்பு என்று சொல்கிறோம். அதனால நம்மளும் சிறப்பான நாள் என்று சொல்கிறோம். அதனால நம்மளும் சிறப்பான நேரம் என்று சொல்கிறோம். நாங்களாக முடிவெடுத்து, என்னோட சமூகத்தில் உள்ள ஆலிம் சாக்கள் முடிவெடுத்து, இது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிற சகுனம் அல்ல இது. எவன் நாளை படைத்தானோ, எவன் மாதத்தை படைத்தானோ, எவன் வாரத்தை படைத்தானோ, அவன் எது சிறப்பு என்று சொல்கிறானோ அது சிறப்பு தான். எது கண்ணியம் என்று சொல்கிறானோ அது கண்ணியம்தான். எனவே அந்த அடிப்படையில் நாட்களில் சிறந்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமையுடைய நாள் அப்படின்னாங்க. மாதங்கள்ல சிறந்த மாதம் 4 மாதம், ரமலானுடைய மாதம் இது சிறந்த மாதம். நேரங்களில் சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிற நேரம். இப்படி அல்லாஹு தஆலா காலத்தை, நேரத்தை, வாரத்தை படைத்து அவனை அதில் சிலதை விதிவிலக்காக்கி சிலதை அவன் முன்னுரிமைப்படுத்தி சிறப்பாக்கி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவிலும் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் சில விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான். நம்மெல்லாம் சத்தியம் செய்கிற போது அல்லாஹ்வுல மட்டும்தான் சத்தியம் செய்யணும். ஆனா எங்களோட சமூகத்துல உம்மா அறிய, வாப்பா அறிய, பிள்ளட தலை அறிய, பள்ளிவாசல் அறிய, குர்ஆன் அறிய, எந்த தலை மீது சத்தியமாக என்றெல்லாம் சமூகம் சத்தியம் செய்வது உண்டு. அது சத்தியம் அல்ல, அது பாவம். நம்ம செய்கிற சத்தியம் வல்லாஹி. ஆனா அதுதான் நமக்கு விளையாட்ட போச்சு. நமக்கு எது பயம் தெரியுமா? பிள்ளட தலையில அடிச்சு சத்தியம் செய்யறதுக்கு பயம். அல்லாஹ்வுல அடிச்சு சத்தியம் செய்யறதா பயம் இல்லை. வல்லாஹின்னு லேசா சொல்லிட்டு செஞ்சிடுவோம், போயிடுவோம்.
ஆனால் பிள்ளையில சத்தியம் செய்கிற போது பயமா இருக்குது, உம்மாவுல சத்தியம் செய்கிற போது பயமா இருக்குது. எதுல பயப்படணும்? அல்லாஹ்வுல பயப்படணும். எதுல பயப்படுறோம்? அது அல்லாததுல பயப்படுறோம். எதுல பயப்பட அல்லாஹ் சொல்றான்? அவன்ல சத்தியம் செய்து பயப்பட சொல்கிறான். அல்லாஹ் அவன்ல சத்தியம் செய்ய சொல்றான். ஆனால் அவன் சிலதுல சத்தியம் செய்வானாக இருந்தால் அது உயர்வானதுதான், அது உன்னதமானதுதான். அல்லாஹ் சத்தியம் செய்கிற போது வல் அசுர், காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றான். காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். இது படைத்தவன் சொல்லுகிற வார்த்தைகள் சகோதர சகோதரிகளே. இல்லல்லதீன ஆமனு, சிலரை தவிர ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களை தவிர மற்ற எல்லாருமே நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி தருவதை பார்க்கிறோம். பாருங்க, அல்லாஹ் அல் குர்ஆன் உங்களோடு அல்லாஹ் பேசுகிறான். சூரத்து நூர் 44வது வசனம், என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னோடும் உங்களோடும் பேசுகிறான். யுகல்லிபுல்லாஹுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் அல்லாஹ் தான் புரட்டுகிறான். இரவை கொண்டு வருவதும் பகலை கொண்டு வருவதும் அல்லாஹ் தான். இன்ன ஃபீ தாலிக லஇப்ரத்தன் லிஉலில் அப்சார், பார்க்கக்கூடிய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதே அத்தாட்சிகள் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இரவையும் பகலையும் அல்லாஹ் தான் புரட்டி 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 கொண்டு வருகிறான். இதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுல பல அத்தாட்சிகள் உண்டு அப்படின்னு சொல்றான். நான் சும்மா கேட்கிறேன், நம்ம தூங்குற இரவு, உழைக்கிற பகல், விளையாடுற பகல், சந்தோஷப்படுற பகல், இரவுல நிம்மதி அடைகிற இரவு, இதுல அல்லாஹ் சொல்றான் அத்தாட்சி இருக்குது அப்படின்னு சொல்றான். இந்த இரவிலையும் பகல்லையும் என்ன அப்படி ஒரு அத்தாட்சி இருக்கிறது? எப்பயாவது சிந்திச்சோமா? எப்பயாவது யோசிச்சோமா? சுப்ஹானல்லாஹ். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் கேட்கிற இந்த செய்தியை பாருங்க. சூரத்துல் கஸஸ் 71, 72, 73வது வசனம், இறைவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிற ஒரு வசனம். குல், நபியே கேளுங்கள், அரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, இந்த இரவை அல்லாஹு தஆலா கியாமத்து நாள் வரைக்கும் இரவாகவே நீட்டி வைத்திருந்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹ், எந்த கடவுளால், அல்லாஹ் அல்லாத எந்த தெய்வத்தினால் அந்த பகலை கொண்டு வர முடியும்? அல்லாஹ் கேட்கிற கேள்வி சகோதர சகோதரிகளே, மன் இலாஹுன் கைருல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரால், யஅதீக்கும் பிதியாஇன் அஃபலா தஸ்மஊன், இந்த பகலை, வெளிச்சத்தை யாரால் கொண்டு வர முடியும்? அல்லாஹுவை தவிர நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? சிந்திக்க மாட்டீர்களா? சகோதர சகோதரிகளே, இது ஒரு சாதாரண வசனம் அல்ல. இந்த குர்ஆனை நேசிக்கிற சமூகத்துக்கு இது ஒரு பயங்கர சவால். அல்லாஹ் கேட்கிற கேள்வி, இந்த இரவை மறுமையுடைய நாள் வரைக்கும் இரவாகவே அல்லாஹு தஆலா வைத்திருந்தால், அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரால் இந்த இரவுக்குள் இருக்கிற பகலை யாரால் கொண்டு வர முடியும்? குல், நபியே கேளுங்கள், அரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா, யாரால் முடியும் இந்த பகலை பகலாகவே மறுமையுடைய நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா வைத்திருந்தால், அல்லாஹுவை தவிர, மன் இலாஹுன் கைருல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரால் முடியும்? யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி, நீங்கள் நிம்மதி அடைகிற அந்த இரவை அல்லாஹுவை தவிர வேறு யாரால் கொண்டு வர முடியும்? அஃபலா துப்சிரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிற கேள்விகள் சகோதர சகோதரிகளே, இது சாதாரண ஒரு வசனமா?
இந்த இரவையும் பகலையும் மாத்தி மாத்தி கொண்டு வருவது அல்லாஹ். குளிரையும் சூட்டையும் மாத்தி மாத்தி கொண்டு வருவது அல்லாஹ். சந்திரனையும் சூரியனையும் மாத்தி மாத்தி கொண்டு வருவது அல்லாஹ். இந்த சந்திரன் வராமல் சூரியனாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த சூரியன் வராமல் சந்திரனாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த இரவு வராமல் பகலாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? பகல் வராமல் இரவாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? இதை உங்களில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் கொண்டு வர முடியும்? சிந்திக்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டீங்களா? இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறான். அதனாலதான் கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புகாரியில 6416வது செய்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரிந்த செய்தி, அகத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்கிபி, உமர் அவர்கள், இப்னு உமர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தோள் பட்டையை பிடித்து, குன் ஃபித் துன்யா கஅன்ன கரீப், இந்த பூமியில் நீங்கள் ஒரு பயணியை போல, அல்லது அவ் ஆபிரி சபீல், அல்லது ஒரு வழிப்போக்கனை போல நீங்கள் வாழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு உமர் அவருடைய தோளை பிடிச்சு இந்த செய்தி சொல்லக்குள்ள நீங்க அங்க போயிடணும். அந்த சஹாபாக்குடைய வறுமை, அவர்களுடைய கஷ்ட காலங்கள், அவர்கள் வாழ்ந்த நாட்கள், அவர்களுடைய சூழல், சுற்றுச்சூழல், அந்த இடத்துக்கு போயிடுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இப்னு உமர் அவர்களை பிடிச்சு, இந்த உலகத்துல நீங்க வாழ்ற நேரம் பாப்பா ஒரு பரதேசிய போல வாழு, அல்லது ஒரு பயணிய போல நீங்க வாழுங்க அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களாம். இப்னு உமர் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார்களாம், இதா அம்சைத ஃபலா தந்தமிரி சபா, நீங்க மாலை பொழுதை அடைந்து விட்டால் காலை பொழுதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். வைதா அஸ்பஹ்த ஃபலா தந்தமிரில் மசா, நீங்கள் காலை பொழுதை அடைந்து விட்டால் மாலை பொழுதை நீங்கள் எதிர்பார்க்க. இவ்வளவுதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பகல் மட்டும்தான் நிச்சயமானது, இரவு என்பது நிச்சயமற்றது. இருக்கிற இரவு மட்டும்தான் நிச்சயமானது, நாளை விடிய போகிற பகல் என்பது நிச்சயமற்றது. என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஒன்று இந்த இரவில் நாம் போய் விடுவோம், அல்லது பகலை நாம் அடைந்து விடுவோம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்தின் 12வது வசனம், அல்லாஹ் உங்களோடும் என்னோடும் பேசுகிறான். வஜஅல்னல் லைல வன்னஹார ஆயத்தைன், இந்த இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ள ஒரு அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதனால அல்லாஹ் சொல்றான், இந்த இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளது. யாருக்கு தெரியுமா? லிதப்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும், உங்களுக்குள் காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்வதற்காகவும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய இரவும் பகலும். நமக்கு இந்த வருஷத்தை கணக்கு பார்க்கறதுக்கு இரவும் பகலும் இல்லை என்றால், உங்களுக்கு எத்தனை வயசு கேட்டா வயசு சொல்ல இயலாது. அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் பாருங்க. என்ற வயசை நான் நிர்ணயம் செய்வதற்கு, உங்களோட பிள்ளையுடைய வயசை நீங்க நிர்ணயம் செய்வதற்கு இறைவன் படைத்திருக்கிற இந்த இரவும் பகலும் மிக பிரதானமானது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் பகல் நேரங்களில் பெற்றுக்கொள்வதற்கும், உங்களுடைய வயதுகளை வருடங்களை நீங்கள் கணக்கிடுவதற்கும் அல்லாஹு தஆலா இந்த இரவையும் பகலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்றான். இஸ்லாத்துல பகலை விடவும் இரவுக்கு அதிகூடிய ஒரு சிறப்பு உண்டு. அல் குர்ஆனை நீங்க படிக்கிற அந்த பழக்கம் இருந்தால், அல்லாஹ் அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட இரவுகள் சம்பந்தமாக சொல்கிற போது 92 இடங்களில் அல்லாஹ் இரவை பத்தி பேசுகிறார். பகல் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது கிட்டத்தட்ட 57 இடங்களில் அல்லாஹ் சொல்றார். பகலை விடவும் இஸ்லாத்தில இரவுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. அல்லாஹ் அல் குர்ஆனில பாருங்க,
வல்லைலி இஸ் அத்பர், இரவின் மீது சத்தியமாக, அது பின்னோக்கி வருபவற்றின் மீது சத்தியமாக. இரவுல அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல்லைலி இதா அஸ்அஸ், பின்வாங்கி செல்லுகிற இரவின் மீது சத்தியமாக. வல்லைலி வமா வஸக், இரவின் மீதும் அது ஒன்று சேர்பவற்றின் மீதும் சத்தியமாக. வல்லைலி இதா யஸ்ர், செல்லுகின்ற இரவின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யக்ஷா, இருளால் தன்னை மூடிக்கொள்ளுகிற இரவின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யக்ஷாஹா, பகலால் தன்னை மூடிக்கொள்ளுகிற இரவின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, இப்படி என்று அல்லாஹ் இரவுல சத்தியம் பண்ணி 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 அல்லாஹு தஆலா இந்த இரவை என்ன செய்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பகலை விடவும் இரவுக்கு என்று தனிச்சிறப்பு உண்டு. பகல்லையும் அல்லாஹு தஆலா சொல்றான், வன்னஹாரி இதா தஜல்லா வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா. பகல்லையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சத்தியம் செய்கிறான். ஆனால் பகலை விடவும் இரவில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். ஏன் அல்லாஹ் இரவுக்கு பகலை விடவும் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இஸ்லாமிய வரலாற்றுல நடந்த எல்லா பிரதானமான நிகழ்வுகளும் இரவுல தான் நடந்திருக்கு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற இரவில் தான் நாம் இறக்கி வைத்தோம். குர்ஆன் இறக்கப்பட்டது இரவு நேரம், அதுவும் லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற புண்ணியமான 1000 மாதங்களை விடவும் சிறப்புக்குரிய அந்த இரவில் தான் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்கமா நகரிலே இருந்து அந்த பைத்துல் மக்தஸுக்கு போய் அந்த பைத்துல் மக்தஸிலே இருந்து விண்ணுலக பயணம் போனதும் பகலில் அல்ல, இரவில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் போனார்கள். இரவு என்பது பகலை விடவும் இஸ்லாத்தில் புண்ணியமானது, சிறப்பானது. பகல் சிறப்பு தான், அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறானே, அதனால பகலை விடவும் இரவு சிறப்பானது. குர்ஆன் இறக்கப்பட்டதும் இரவில் தான், இறை தூதர் மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டதும் இரவில் தான். அதனால் பகலை விடவும் இரவு இறைவனுடைய பார்வையில் சிறப்பானது. புகாரியிலே 1145வது செய்தி. இரவு சிறப்பானது. என்ஜிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகிர். இரவை மூன்றாக பிரித்து அந்த இரவின் மூன்றாவது இறுதி பகுதியில் அல்லாஹு தஆலா வருவதும் இரவில் தான். அல்லாஹ் வருவதும் எங்கேயும் ஒரு ஹதீஸை நீங்க காண இயலா. அல்லாஹ் பகல்ல ஆரம்பத்துல இடையில தொங்கல்ல அல்லாஹ் வாரான் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை காண இயலா. இரவுல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வருகிறான். மை யதுஊனி, யாரப்பா இருக்கிறீங்க எனக்கிட்ட பிரார்த்தனை செய்ய, ஃபஸ்தஜீப லஹு, உங்களுக்கு பதிலளிக்க நான் இருக்கிறேனே. மை யஸ்அலுனி, யாரப்பா என்னிடத்துல கேட்க இருக்கிறீங்க உங்களுக்கு நான் தர இருக்கிறேனே. மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, யாரப்பா எனக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க இருக்கிறீர்கள் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க இருக்கிறேனே என்று அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் பார்த்து கேட்குகிற இந்த செய்தி நடப்பது பகலில் அல்ல, இரவில். இறைவன் வருவதும் இரவில் தான். அதனால் இரவு என்பது நிச்சயமாக பகலை விடவும் சிறந்ததாக இருக்கிறது. கியாமுல் லைல் என்பது கியாமுன் நஹார் அல்ல, பகல் நேர தொழுகை அல்ல, இரவு நேர தொழுகை. இரவில் நின்று கொண்டு தொழுகிற தொழுகைக்குத்தான் கியாமுல் லைல் என்று சொல்வோம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு அல்லாத காலங்களில் இரவை தெரிவு செய்து அந்த இரவில் கால் கடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் நின்று தொழுததும் இரவுலதான். பகலை விடவும் இரவு ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹுவை நம்பியவர்களுக்கும் அது ஒரு புனிதமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து சஜதா 16வது 17வது வசனம்
இறைவன் சொல்லுகிற போது இன்னமா யுமினு பி ஆயாத்தினல்லதீன இதா ذுக்கிரு பிஹா خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்ட முஃமின்கள் அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டால் அப்படியே அவர்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வை அவர்கள் துதி செய்வார்கள், புகழுவார்கள். வஹும் லா யஸ்தக்பிரூன், அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். அந்த முஃமின்கள் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவங்க என்ன செய்வாங்க என்றால் இரவு நேரங்களில் தன்னுடைய விலாப்புறத்தை படுக்கையிலிருந்து தூரமாக்கி அல்லாஹுவை அச்சத்தோடும் ஆதரவோடும் அவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுக்காக தான தர்மம் செய்வார்கள். மூமின்களுடைய பண்பு என்ன தெரியுமா? இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க, நிறைய நேரம் எழும்பி அல்லாஹுவை பயத்தோடும் அச்சத்தோடும் ஆதரவோடும் அல்லாஹுவை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். இது மூமின்களுடைய பண்பு. அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து தாரியாத் 51வது அத்தியாயம் 15, 16, 17, 18வது வசனம் சுவர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். இன்னலில் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், நிச்சயமாக முத்தகீன்கள் சுவர்க்கத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவர்க்கத்தில் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள். ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும், அல்லாஹ் தஆலா கொடுத்ததை அவர்கள் திருப்தியாக ஏற்றுக்கொள்வார்கள். இன்னஹும் கானூ கப்ல ذلك முஹ்ஸினீன், இதற்கு முன்னர் அவர்கள் முஹ்ஸின்களாக நல்லவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவு நேரங்களில் கொஞ்ச நேரம்தான் தூங்குவார்கள், மிச்ச நேரம் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்களில் அவர்கள் பிந்திய நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருப்பார்கள். எப்ப? இது இரவுல. யாரு இது? சுவர்க்கவாதிகள். என்ன பண்புடையவர்கள்? எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுல நம்பிக்கை வச்சு இரவுல கொஞ்சமா தூங்கி அல்லாஹ் கிட்ட அழுது அழுது சஹருடைய நேரத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். பகலை விடவும் ஒரு மூமினுக்கு தன்னை படைத்த ரப்போடு இருக்குகின்ற இரவு நேரம் என்பது ஒரு மூமினுக்கு, ஒரு சுவர்க்கவாதிக்கு அலாதியான விருப்பமானது. ஆனா நம்மளை பொறுத்த மட்டும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இரவு நேரம் என்பது பாவம் செய்வதற்கான நேரம், இரவு நேரம் என்பது களியாட்டத்துக்கான நேரம், இரவு நேரம் என்பது கையடக்க தொலைபேசியோடு உறவாடுகிற நேரம், இரவு நேரம் என்பது யூடியூபுகளோடு உள்ள பாவங்களை பயங்கரமாக செய்கின்ற ஒரு நேரம், இரவு நேரம் என்பது யாரும் காணாத ஒரு அக்கம் பக்கம் போய் செய்கிற ஒரு பாவத்துக்கான ஒரு நேரம். ஆனா மூமின்களை பொறுத்த மட்டும் அந்த நேரம் விழித்திருந்து சுஜூது செய்து கால் கடுக்க கடுக்க நின்று அல்லாஹ்விடத்தில் அழுது இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பு தேடி சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளுகிற நல்ல வாய்ப்பு உள்ள நேரம் இரவு நேரம். ஆனா இரவு நேரம் தான் நிறைய பேருக்கு பாவம் செய்வதற்கு ஒரு வசதியான ஒரு நேரம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பேசுகிறான். அலம் நஜ்அலில் அர்ள மிஹாதா, குர்ஆனிய வசனம். அல்லாஹ் தஆலா இந்த பூமியை உங்களுக்கு தொட்டிலாக ஆக்கவில்லையா? வல் ஜிபால அவுதாதா, மலைகளை அதன் மேல் முளைகளாக ஆக்கவில்லையா? வ கலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை ஜோடி ஜோடியாக அவன் படைக்கவில்லையா? வ ஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, அவன் உங்களுக்கு தூக்கத்தை ரெஸ்டாக தரவில்லையா? நான் கேட்கிறேன், எத்தனை பேர் சகோதர சகோதரிகளே தூக்கம் இல்லாம டென்ஷன்ல ஸ்லிப்பிங் மாத்திரை எடுத்து தூக்கம் வருகிறது இல்லப்பா, தூக்கம் வருகிறது இல்லப்பா அங்கலாய்க்கிற மக்களுக்குள்ள தலையணிய கண்டா ஓடி போய் தாராளமாக தூங்குகிற அந்த மக்கள் அல்லாஹ் தருகிற தூக்கம் என்பதை எப்பயாவது புரிஞ்சிருக்கிறோமா சகோதர சகோதரிகளே? அல்லாஹ் தூக்கத்தை பறிச்சுட்டாண்டு வைங்க, வாழ்க்கையை முடிஞ்சு. எத்தனை பேர் தெரியுமா தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படுறாங்க?
அல்லாஹ் கேட்கிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு தூக்கத்தை ஓய்வெடுப்பதற்காக, ரெஸ்ட் எடுப்பதற்காக நாம் ஆக்கவில்லையா? வஜஅல்னல் லைல லிபாஸா, இரவை நான் உங்களுக்கு ஆடைகளாக தரவில்லையா? இரவை நான் உங்களுக்கு ஆடைகளாக ஆக்கவில்லையா? வஜஅல்னன் நஹார மஆஷா, பகலை நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை தேடுகிற வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு நிலைமையாக அல்லாஹ் தஆலா பகலை உங்களுக்கு ஆக்கவில்லையா? சுப்ஹானல்லாஹ். எப்பயாவது யோசிச்சோமா? இரவுல நிம்மதியா தூங்குறோம், பகல்ல எழும்புறோம், போறோம், உழைக்கிறோம், வாழ்றோம், உடுக்குறோம், ஊருக்கு அனுப்புறோம், நிம்மதியாக வாழ்றோமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய இரவப்பா, அல்லாஹ்வுடைய பகலப்பா. பகல்லையும் நான் பாவம் செய்யக்கூடாது, இரவுல விசேஷமாக பாவம் செய்யக்கூடாது. இரவு என்பது சுவர்க்கவாதிகளுக்குரிய ஒரு நேரம். இரவு என்பது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அடியார்களுக்குரிய ஒரு புண்ணியமான ஒரு நேரம். அப்பா, இரவிலும் பகலிலும் அத்தாட்சி இருக்குது என்று இறைவன் என்னை பார்த்து சொல்கிறான். இந்த இரவை இன்று நான் வீணாக கழிக்கிறேன், நாளை அல்லாஹ் என்னுடைய தூக்கத்தை பறித்து கொண்டால் சுப்ஹானல்லாஹ், நான் எங்கு போய் தூங்க முடியும்? யோசித்தோமா? அல்லாஹ் கேட்கிற கேள்விகள் சகோதரர்களே ஆச்சரியமான கேள்விகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் பேசுகிற வார்த்தை சூரத்துல் அன்ஆம், குர்ஆனிய வசனம். கேட்க 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 நன்மை. 6வது அத்தியாயம் 60வது வசனம். வஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல், இரவு நேரங்களில் அவன் உங்களை மரணிக்க செய்கிறான். இரவு நேரங்களில் அவன் உங்களை மரணிக்க செய்கிறான். வயஅலமு மா ஜரஹ்தும் பின்னஹார், பகலில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அவன் அறிகிறான். சும்ம யபஅஸுக்கும் ஃபீஹி லியக்தா அஜலும் முஸம்மா, பிறகு அவன் உங்களை குறிப்பிட்ட தவணை வருகிற வரைக்கும் உங்களை அவன் வாழ வைக்கிறான். சும்ம இலைஹி மர்ஜிஉக்கும், பின்னர் நீங்கள் அவனிடத்திலேயே கொண்டு போகக்கூடியவர்கள். சும்ம யுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். நம்ம எல்லாம் தூங்குற நேரம் அல்லாஹ் சொல்ற செய்தி, நீங்க தூங்கிட்டீங்கடா உங்களை எல்லாம் நான் மௌத்தாக்குறேன், உங்களுடைய உயிர்கள் என்னுடைய கைவசம், நான் நாடினால் குறிப்பிட்ட தவணை வருகிற வரைக்கும் மீண்டும் உயிர்களை உங்களுக்கு தருகிறேன். நான் தான் நீங்கள் பகலில் என்ன புண்ணியம் செய்கிறீர்கள், என்ன பாவம் செய்கிறீர்கள், என்ன பண்ணுகிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வரப்படுவீர்கள். அந்த நேரத்தில் நீங்க இரவில என்ன செஞ்சீங்க, பகல்ல என்ன செஞ்சீங்க, அத்துணையும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கும். இதனாலதான் உமர் அவர்கள், இப்னு உமர் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார்களாம், இன்னீ லஅஹ்தஸிபு நௌமதி, யா அல்லாஹ் என்னுடைய தூக்கத்துக்காக நான் உனக்கிட்ட நன்மையை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்வார்களாம். நான் தூங்குற தூக்கம் இருக்கே, அது ஒரு இபாதத்தாக நன்மையாக இருக்க வேண்டும் என்று நான் உனக்கிட்ட நன்மையை எதிர்பார்க்கிறேன் என்னாங்க. இதனாலதான் யோசிச்சீங்களா, நம்ம தூங்குற நேரம் அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்கிறோம். புகாரியில 6320வது செய்தி. இதை புரிஞ்சுக்கிட்டாண்டா மனுஷன் இரவெல்லாமே இபாதத்தோடு, விக்ரோடு, இறை நினைவோடு, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பாவம் செய்யாமல் பிள்ளைகளுக்கு இதை பத்தி நல்ல செய்திகளை ஊட்டி கொடுக்க இது ஒரு வாய்ப்பா இருக்கு. டேய், விடிய விடிய போன் பார்க்காதடா, விடிய விடிய கேம் விளையாடாதடா, டேய் ஏடா இப்படி இருக்கிறா என்ற அந்த பிள்ளைகளை கடித்து கொள்ளாமல் இத பிள்ளைகளுக்கு ஊத்தி வளர்த்துட்டோம் என்றா லேஸ் ஆகிடும். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா அவ அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, நீங்க உங்களோட படுக்கிற விரிப்புக்கு வந்துட்டீங்க என்றால் அது அப்படியே எடுத்து 3 தடவை தட்டிடுங்க. எந்த இடத்துல விஷஜந்துக்கள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, சும்ம யகூல், பிறகு சொல்லுங்கள், பிஸ்மிக ரப்பி, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன். என்ன சொல்ல போறேன்? படுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், அப்படியே தட்டம். இப்ப இரவு நேரம் நான் என்ன செய்ய போறேன்? யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன். ரைட், ஜம்பி, என்னுடைய முதுகை அப்படியே நான் கடத்தாட்டுகிறேன். மௌத்துக்கு ரெடி, நான் இப்ப மௌத்தாக போறேன்.
ஏன்னா நீதான் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறா, நீங்கள் எல்லாம் தூங்குற போது உங்களை நான் மரணிக்க செய்கிறேன் என்று நீதான் சொல்லியிருக்கிறா. அதனால இதோ நான் ஒன்ற பேரை கொண்டு மௌத்தாகிறேன், என்னுடைய முதுகை நான் அப்படியே கடத்தாட்டுகிறேன். நீ நாடினால் நான் எழும்பிடுவேன் யா அல்லாஹ், நீ நாடிட்டியா நான் எழும்பிடுவேன். இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, அப்படி இல்லை யா அல்லாஹ், நான் தூங்குற நேரம் எடுத்த உயிரை நீ உன்னிடத்தில் தராமல் தடுத்து வைத்திருந்தால் ஃபர்ஹம்ஹா, எடுத்த உசுருக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ், தண்டிச்சிடாதையா அல்லாஹ், எடுத்த உசுரோட இரக்கமாக நடந்துக்கையா அல்லாஹ், கருணை புரிஞ்சிடியா அல்லாஹ். وَإِنْ أَرْسَلْتَهَا فَاحْفَظْهَا, எடுத்த உசுர மீண்டும் எனக்கு நீ தந்துட்டாய் என்றால் என்னுடைய உயிரை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன், ஒன்ற இந்த உலகத்துல நீ பொருந்தி கொண்ட நல்ல அடியார்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களோடு சேர்த்து என்னையும் பாதுகாத்துடியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு பிரார்த்தனையே போதும். இரவு நேரத்தில் தூங்குகிற போது இறை விசுவாசி தான் மரணிக்கிறேன் என்ற ஒரு மனப்பயத்தோடும் என்ற எல்லா காரியங்களையும் உனக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எனக்கிட்ட எதுவுமே இல்லை என்ற அந்த ஃப்ரீடமான உள்ளத்தோடும் தூங்குறதுக்கு இந்த துஆவை தவிர வேற எந்த ஒரு ஆறுதலும் ஒரு இறை விசுவாசிக்கு செய்ய முடியாது, இருக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கேட்டாங்க, இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா, எடுக்கிற உசுரை நீ தடுத்து கொண்டாய் என்றால் இரக்கம் காட்டிடியா அல்லாஹ், அனுப்பிட்டாய் என்றால் நல்லவர்களோடு சேர்த்து நீ அதை பாதுகாத்துடியா அல்லாஹ். இரவு நேரம் என்பது பாவம் செய்கிற நேரம் அல்ல, இறைவனை வணங்குகிற நேரம், நாம் மரணிக்கிற நேரம். பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, மகன் இப்ப நீங்க தூங்க போறீங்க ராஜா, இந்த தூக்கம் என்பது என்ன தெரியுமா, இரவுல தூங்குற தூக்கம் என்பது என்ன தெரியுமா, மௌத்து தங்கமே, நீங்க மௌத்தாக போறீங்க. மௌத்தாகிற நேரம் எப்படி மௌத்தாகணும், பாவ மன்னிப்பு கேட்டு குர்ஆன் ஓதி திக்ர் செய்து இறை நினைவோட தௌபா செய்து யாருக்கும் தவறு செய்திருந்தால் பிழை பொறுப்பு தேடி மன்னிப்பு தேடி நான் இப்ப மௌத்தாக போறேன், இதுக்கு பிறகு எழும்புவது ஷுவர் அல்ல, மௌத்தாகினால் அப்படியே போயிடுவேன் என்ற பயத்தோடு தூங்க போறீங்க தங்கம். தூங்குற நேரம் அலாய் பலாய் பார்க்காதங்க, ஆபாசம் பார்க்காதங்க, வீணான சிந்தனைகளோடு உங்களோட தூக்கத்தை அமைச்சு கொள்ளாதங்க, உது செஞ்சுக்கங்க, தொழுகிற தூங்குற விரிப்புக்கு போங்க, இதுதான் உங்களுடைய கடைசி தூக்கம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தூங்குவோமாக இருந்தால் இரவு நேரம் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இபாதத்தாக முடிந்துவிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தி. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஆச்சரியமான ஒரு செய்தி. இதா அத்தைத்த மல்ஜஅக, தூங்குற இடத்துக்கு நீ வந்துட்டாய் என்றால் தொழுகைக்கு உது செய்கிற மாதிரி நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள். நமக்கிட்ட இல்லையே இந்த பழக்கம், நமக்கிட்ட இந்த பழக்கம் இல்லை, ஆனா சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அதுக்கு பிறகு வலது பக்கமாக சாஞ்சி கையை வச்சு சாஞ்சிக்கங்க. அந்த நேரத்துல சொல்லுங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக், யா அல்லாஹ் என்ற முகத்தை உனக்கு கட்டுப்பட்ட நிலையில, உன்னை ஏற்றுக்கொண்ட நிலையில உன் பக்கம் நான் திருப்பி விட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய எல்லா காரியங்களும், என்ற மனைவி, பிள்ளைகள், தொழில், தோட்டம், துறவு, வாகனம், ஊடு, வாசல், உம்மா, வாப்பா, நல்லது கெட்டது எல்லா காரியங்களையும் உனக்கிட்ட ஒப்படைச்சிட்டு, எனக்கிட்ட ஒன்றுமே இல்லை, உனக்கிட்ட ஒப்படைத்து விட்டேன். வல்ஜஅது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன் பக்கம் அப்படியே நான் கடாத்தி விட்டேன், வளாத்தி விட்டேன். ரஹ்பத்தன் வரஹ்பத்தன், உன் மீது கொண்ட அச்சத்தாலும் உன் மீது கொண்ட ஆதரவாலும், லா மல்ஜா வலா மஞ்சா மிக்க இல்லா இலைக், ஓடவும் ஒளியவும் உன்னை விட எனக்கு யாரு யாருல இருக்கிறா, யாருமே இல்லையே, உன்னை விட்டுட்டு நான் எங்க ஓடுவேன், எங்க ஒளிவேன் யா அல்லாஹ். அதனால
என் முதுக பயத்தோடும் ஆசையோடும் உன் பக்கம் அப்படியே நான் கடாத்தி விட்டேன். அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த வ பிநபியிகல்லதி அர்ஸல்த. நீ இறக்கிய வேதத்தையும் அனுப்பிய ரசூலையும் ஈமான் கொண்ட நிலைமையில் நான் அப்படியே தூங்குகிறேன். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இரவு நேரம் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பாவம் செய்கிற நேரம் அல்ல, தன்னை தௌபா செய்து கொள்ளுகிற நேரம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்த வரலாறை பாருங்க. வமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹாரு வஷம்சு வல் கமர். சந்திரனும் சூரியனும் இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளது. லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர். சந்திரனுக்கோ சூரியனுக்கோ நீங்கள் சுஜூது செய்ய வேண்டாம். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன. அந்த சந்திரனையும் சூரியனையும் இரவையும் பகலையும் படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அவனையே நீங்கள் வணங்குங்கள். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சூரியனை வணங்காதங்க, சுஜூது செய்யாதங்க, சந்திரனுக்கு சுஜூது செய்யாதங்க, இரவுக்கு சுஜூது செய்யாதங்க, பகலுக்கு சுஜூது செய்யாதங்க. அந்த இரவையும் பகலையும் படைத்த சூரியனையும் சந்திரனையும் படைத்த அது பெரிய அட்டாட்சி அந்த ரப்பையே நீங்கள் வணங்குங்கள் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். புகாரியில இறுதியாக ஒரு செய்தி, 4802வது செய்தி, அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. குன்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித் இந்த குரூபி ஷம்ஸ். சூரியன் மறைகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதரோடு பள்ளிவாசலில் நான் இருந்தேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர், யா அபூதர், அபூதர்ரே, அத்தத்ரி ஐன தகுருபு ஷம்ஸ். இந்த சூரியன் எங்கே போய் மறைகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றானே, சந்திரனும் சூரியனும் இரவும் பகலும் பெரிய அட்டாட்சி அப்படின்னு சொல்றான். நம்ம இரவை ஒரு அட்டாட்சியா பார்த்ததே கிடையாது, பகல அட்டாட்சியா பார்த்ததே கிடையாது, சந்திரன் சூரியன் ஒரு அட்டாட்சியா பார்த்ததே கிடையாது. ஆனா மாற்று மத இன்ஜினியர்மார், மாற்று மத ஆய்வாளர்கள் அதையெல்லாம் பார்க்கறாங்க, ஆய்வு செய்யறாங்க, அல்லாஹ் சொல்றத ஒப்பிட்டு பார்க்கறாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, சயின்ஸோடு நிறுவுறாங்க. புத்தி தடமாறுது, இறைவனுடைய சொல் உறுதியா இருக்குது. ஆச்சரியம் என்ன என்றால் மனித கண்டுபிடிப்பு மாறுகிறது. இறைவனுடைய வார்த்தைகள் எப்போதும் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் மாறாமல் இருக்கிறது. மாற்றத்துக்கான வழி தேர்வு இஸ்லாம் ஒன்றே என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்குள்ள சாரையாக வாராங்க. நம்மட குர்ஆன், நம்மட வேதம், நம்ம வாசிக்க வேண்டிய படிக்க வேண்டிய இந்த வேதத்தை இன்னும் ஒரு சமூகம் படித்து உணர்வு பெற்று ஆய்வு செய்து உறுதியாக நம்பி இஸ்லாத்துக்குள் ஓடி வருகிறது. அல்லாஹ் சொல்றான், இரவும் பகலும் இறைவனுடைய அட்டாட்சி. நமக்கு அதுல ஒரு தூக்கத்தை தவிர, உழைப்பை தவிர, ஓடுவதை தவிர, விளையாட்டை தவிர, பாவம் செய்வதை தவிர, வாழ்றதை தவிர, கணவன் மனைவியாக இருக்கிறத தவிர நமக்கு இந்த பூமியில் ஒரு அட்டாட்சியும் விளங்காமல் தான் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்ப ரசூலா கேட்கிறாங்க, இது எங்க போய் மறையுது தெரியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். தெரியாதே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தானே தெரியும். ஃபஇன்னஹா தذهபு ஹத்தா தஸ்ஜுத தஹ்தல் அர்ஷ். சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான ஒரு செய்தி தோழர்களே. அது அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே சுஜூது செய்வதற்காக போகிறது. நமக்கு 5 நேரம் சுஜூது செய்வதே கஷ்டமா இருக்குது. கியாமுல் லைல விடுபடாம தொழுகிறதே கஷ்டமா இருக்குது. இந்த சூரியனும் சந்திரனும் மாறி மாறி மறைஞ்சி எங்க போகுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போகுது. அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி போகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் இறுதி பாருங்க. அல் ஜாமிஉ ஸகீர் 2864வது செய்தி, எல்லாருக்கும் தேவையான ஒரு செய்தி. அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் இருக்கிற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஅல்லிமுக கலாமன், நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லித் தருவேன். அந்த வார்த்தையை நீங்க காலையிலையும் மாலையிலையும் ஓதுவீர்கள் என்றால்
உங்களுடைய கவலை போய்விடும், உங்களுடைய கடன் உங்களை விட்டு இல்லாமல் ஆகிவிடும். என்ன, நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் தீர்வு. உங்களோட கவலையும் போயிடும், உங்களோட கடனும் தீர்ந்துடும். நான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லித்தாரேன், அதை நீங்க சொன்னீங்க என்றால் உங்களோட கடனும் போய் கவலையும் தீர்ந்து விடும். என்ன தெரியுமா, நீங்க காலையிலையும் மாலையிலையும் சொல்லுங்க, இதா அஸ்பஹத்த வ இதா அம்சைத்த. காலையாயினால் மாலையாயினால், பகலாயினால் இரவாயினால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், நான் உனக்கிட்ட கவலையில இருந்தும் துக்கத்தில இருந்தும் யா அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். சோம்பேறித்தனத்திலிருந்தும் ஏழாமையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல். கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரிர் ரிஜால். கடன் தொல்லைகள் என்னை மேலோங்குவதை விட்டும் மற்ற மனிதர்கள் என்னை ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் யா அல்லாஹ் உனக்குட்ட பாதுகாப்பு தேடுறேன். இதென்ற இந்த பிரார்த்தனைய காலையிலையும் மாலையிலையும் நீங்க ஓதினால் உங்களுக்கு கவலை போயிடும், உங்களோட கடன் போயிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய காலை நேரம் என்பதும் மாலை நேரம் என்பதும் பகலும் இரவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அது இஸ்லாம் சொல்ற மாதிரி நம்ம வாழ பழகிட்டோம் என்றால் நம்மளோட வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். புகாரியில 4826வது செய்தி, அல்லாஹு தாலா சொல்றான், யசுப்பு தஹ்ர, காலத்தை என்னுடைய ஆதமுடைய மக்கள் திட்டுகிறாங்க. வான தஹ்ர், நான் தான் காலமாக இருக்கிறேன். உகல்லிலுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி கொண்டு வருவன் நான் தான். ஆனா ஆதமுடைய மக்கள் இரவையும் திட்டுறான் பகலையும் திட்டுறான். அப்படி திட்டுவது என்ன திட்டுவதற்கு சமன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னான். சி, இந்த குளிர்ண்டா தாங்கலாம், ஐயோ அடிக்கிற சூடு மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி, என்னதான் கஷ்ட காலமோ தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த முசீபத்து பிடிச்ச நாள் வந்தா இப்படிதான். என்ன நாள்ல உங்களை கல்யாணம் முடிச்சனோ தெரியாது, அன்றைக்கு வந்த முசீபத்து இன்னும் தீரல. யாரை ஏசுறோம்? அல்லாஹ்வை ஏசுறோம். காலத்தை திட்டாதங்க என்று அல்லாஹு தாலா சொல்றான். நான் தான் இரவையும் பகலையும் மாத்தி மாத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறான். எனவே இதை விடவும் ஏராளம் தாராளம் குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்க வாசிச்சீங்களாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இரவும் பகலும் என்பது மூமின்களை பொறுத்த மட்டில, சுவர்க்கவாதிகளை பொறுத்த மட்டில பகலை விடவும் அது ஒரு இன்பம் நிறைந்த நேரம், இறைவனோடு பேசுகிற நேரம், இறைவன் வருகிற நேரம், இறைவனுடைய வேதம் இறங்கிய அந்த ஒரு நேரம். லைலத்துல் கத்ர் என்பது இரவில் தான் இருக்கிறது. இறைவன் இந்த உலகத்துக்கு இறை தூதரை மேராஜுக்கு அனுப்பியதும் இரவுடைய நேரத்தில் தான் என்ற பல அத்தாட்சிகளை பார்க்கலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இரவையும் பகலையும் படைத்த அந்த அல்லாஹுவை அஞ்சி தெரிந்து அறிந்து வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.